அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் சைன் இன் மதுரை. ஆஃப்டர் லாங் கேப்புக்கு அப்புறம் என்னுடைய வீடியோ அக்கௌண்ட்டை போய் பார்த்ததில் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படியே ரீட்டைன் ஆகியிருக்காங்க. அதே போல் பழைய வீடியோஸும் நிறைய பேர் பார்த்துருக்காங்க. எனக்கு சப்போர்ட் பண்ண சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே அகெயின் தேங்க்ஸ். இன்றைக்கி நான் பண்ண போகிற வீடியோ ஒரு அவேர்னஸ் வீடியோ, நாட் அட்வைஸ் வீடியோ. இது உங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு அவேர்னஸ் கொடுக்குறதோ இல்லையோ, எனக்கு ரொம்ப அவேர்னஸ், எனக்கே இந்த வீடியோ ஒரு செல்ஃப் அவேர்னஸ் கொடுக்குற இஷ்யூ தான் இந்த வீடியோ. ப்ளஸ் எனக்கு ஒரு மெடிக்கல் இஷ்யூ, நான் இன்றைக்கி பண்ண போகிற டிஷ்ஷு எல்லாமே இன்டர் ரிலேட்டடு. முதல்ல நான் என்னுடைய மெடிக்கல் இஷ்யூ இந்த வீடியோவுக்கு எப்படி சம்மந்தமானதுங்கிறத உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். எனக்கு 2016 திடீர்னு ஒரு நாளைக்கு ரொம்ப ஒரு ஸ்டமக் பெயின் வந்தது. நான் எப்பயுமே ஹோமியோபதி தான் எடுப்பேன். ரொம்ப ரேராக தான் அலோபதி போவேன். அதுவும் பேராசெட்டமால் தவிர்த்து எதுவுமே ஒரு லாஸ்ட்டு ஒரு 15 இயர்ஸாக நான் சாப்பிட்டதே கிடையாது. ஆனால் அடிக்கடி சிக்காவே அப்படியே ஒரு கை வைத்தியம் அப்படியே நான் க்யூர் பண்ணிப்பேன். ஹோமியோபதி எடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்போ ரொம்ப பொறுக்க முடியாதனால போன உடனே ஒரு ஸ்கேன் பண்ண சொன்னாங்க. ஸ்கேன் பண்ணிவிட்டு அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டு ஃபுல்லாகவே ரொம்ப நெகட்டிவாக இருந்து ஒரு சீரியஸ் இஷ்யூ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ஒரு 10 டேஸ் நம்ம பயாப்சி எடுக்க சொன்னாங்க. ஒரு 10 டேஸு நான் பயந்துக்கிட்டே இருந்தேன், பண்ணுவோமா வேண்டாமா, ஹோமியோபதியே பண்ணுவோம், நமக்கு வயிற்று வலியெல்லாம் போயிடுச்சு. அப்புறம் நான் ஓகே நம்ம ஒரு பயாப்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பண்ணதில் ஒன்றும் இல்லை, ஹச் பைரோலின்னு சொல்லிட்டு ஒரு பாக்டீரியா தான் இருக்குது, நீங்கள் ஒரு லைஃப் ஸ்டைலை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணாங்க. அதுக்கிடையில் நான் நாங்கள் 2 பேர் தான் இருக்கிறதுனால நைட்டு மேக்ஸிமம் ஹோட்டலில் தான் டிஃபன் சாப்பிடுவோம். நிறைய பேக்கரி ஐட்டம், நிறைய மைதா ஐட்டம், நிறைய ஸ்நாக்ஸு, பஜ்ஜி, வடை எல்லாமே நான் வெளியே வாங்கி நிறைய சாப்பிடுவேன். அப்புறம் அந்த 1 இயர் நான் கிட்டத்தட்ட எல்லா ஃபாஸ்ட் ஃபுட்டு இப்படிப்பட்ட ஸ்நாக்ஸ் எல்லாம் நான் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி என்னுடைய உடம்பை நான் பார்த்துட்டு ஓரளவுக்கு நல்லா எடுத்து அப்புறம் ஒரு இஷ்யூவும் இல்லை. அப்புறம் அந்த 1 இயர் தான் பண்ணேன். அப்புறம் திருப்பி மறுபடியும் எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன்னா அந்த அளவுக்கு சாப்பிடாம ஓரளவுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த பேக்கரி ஐட்டம்லாம் பிடிக்கிறதில்ல, அதை சாப்பிட்ற அளவுக்கு பல்லுலேயும் தெம்பு கிடையாது. ஓரளவுக்கு கொஞ்சம் என் லைஃப் ஸ்டைலை மாற்றிருக்கேன், ஆனால் கம்ப்ளீட்டாக மாற்றலை. இந்த இஷ்யூ நான் லாஸ்ட் மந்த்து திருநெல்வேலி டு மதுரை பஸ்ஸில் வந்துக்கிட்டு இருந்தேன். அப்போ ஒரு 10 மெம்பர்ஸ் ரொம்ப சோகமாக பஸ்ஸில் ஏறினாங்க. அதில் என் பக்கத்தில் ஒரு அம்மா உட்காந்தாங்க. அவங்க அழுதுண்டே வந்தாங்க. நான் ஒரு 1/2 hour வெயிட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக அவங்கள்ட்ட என்ன மேடம் எதுக்கு அழுறீங்க அப்படின்னு சொன்ன உடனே, இல்லை நாங்கள் ஒரு துக்கத்துக்கு போகிறோம், எங்கள் அக்கா பேரை திடீர்னு ஒரு 20 இயர்ஸில் இறந்து போயிட்டாப்புல, அதனால தாங்க நாங்களை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொன்னாங்க. நமக்கு தான் கதை கேட்குறதுல ரொம்ப ஆர்வமே. என்ன ஆச்சு, ட்ரிங்க் பண்ணுவாப்லையா, ஸ்மோக் பண்ணுவாப்லையா என்னன்னு சொன்ன உடனே, இல்லைங்க நிறைய ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிடுவாப்புல, அவங்க பெரிய கோடீஸ்வரங்க, ஷிப்பெல்லாம் வச்சுருக்காங்க, அவங்க பெரிய பங்களா இருக்குது, அதை சுற்றி நிறைய ஃபாஸ்ட் ஃபுட்டு கடையை அவங்க வாடகைக்கு விட்டுருக்காங்க. அதனால் அந்த பையன் ஒரு 4-5 வருஷமாக ஃபுல்லாக வீட்டிலேயே சாப்பிட்றதில்ல, வெளியே தான் ஃபுல்லாக நான்வெஜ்ஜு சாப்பிட்டு அவனுக்கு 2 கிட்னியும் ஃபெயிலியர் ஆகிடுது. அதை அட்வான்ஸ்டு ஸ்டேஜில் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த பையனுக்கு 1 மந்த்துக்கு முன்னாடியே கொஞ்சம் உடம்பு முடியல, பட்டில் வீட்டில் சொல்லவே இல்லை. அப்புறம் கடைசி ஸ்டேஜில் ஒரு எவ்வளவோ பணம் செலவழிக்க ரெடியாக இருந்தால் கூட அவனை காப்பாற்ற முடியலை அப்படின்னு சொன்ன உடனே இந்த இஷ்யூ எனக்கு ஒரு பெரிய அவேர்னஸ் கொடுத்ததுங்க. உடனே அப்படியே நினச்சிக்கிட்டேன், ஓகே நம்ம இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டெல்லாம் நிறைய சாப்பிடக்கூடாது, கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். 20 இயர்ஸ்ன்னு சொல்கிறப்ப எனக்குமே கொஞ்சம் ரொம்ப வருத்தமாக தான் இருந்தது. எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னா, இப்போ வர யங் மதர்ஸ் எஸ்பெஷலி ஒர்க்கிங் விமன் என்னை போல் நிறைய ஹோட்டலில் வாங்கி கொடுக்குறாங்க. முந்தி ஏன் டாக்டர்லாம் சின்ன குழந்தையாக இருக்கிறப்ப இந்த அளவுக்கு ஃபாஸ்ட் ஃபுட்டு கடைகள்லாம் கிடையாது. நான் இருக்கிற எக்ஸ்டென்ஷன் ஏரியா என்னுடைய ஆஃபீஸ்லேருந்து வர்றப்ப கிட்டத்தட்ட ஒரு பேக்கரி கூட கிடையாது. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 50 பேக்கரி இருக்குது. அந்த 50 பேக்கரியிலையும் ஃபுல்லாக கூட்டம் இருக்குது. ஸோ வாங்க கண்டு தானே அவ்வளோ கூட்டம் இருக்குது. ஸோ எல்லாருமே கிட்டத்தட்ட அந்த பேக்கரி ஐட்டம்ஸை அவாய்ட் பண்ணாமல் வாங்கி தான் கொடுக்குறாங்க. வாங்கி கொடுக்குறதுல நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஆனால் கூட கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். அதான் எப்படின்னா, நம்ம ஒரு டெய்லி வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலாக ஒரு 15 டேஸ்க்கு ஒரு தடவை, ஒரு 1 மந்த்துக்கு ஒரு தடவை அப்படி நம்ம வாங்கி கொடுக்கலாம். எஸ்பெஷலி இந்த வெஜிடேரியன் ஃபுட்டுலேயே அது ஆயில் ப்ராப்ளம் இருக்குது. நான் வெஜிடேரியன் ஃபுட்டு நம்ம நிறைய நியூஸ் பேப்பர்ஸில் பார்க்குறோம், நிறைய கலப்படம் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. அதனால் நம்ம மேக்ஸிமம் நம்ம வீட்டு ஹோம் ஃபுட்டு சாப்பிட்றது தான் பெஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். ஓகேயா, இன்றைக்கி நான் பண்ண போகிற ரெசிபி கிட்டத்தட்ட ஒரு ஹெல்த் இஷ்யூ சம்மந்தப்பட்ட ரெசிபி தான். இது ரொம்ப கசக்கும். அதனால் கசப்பு பிடிக்காதவங்க இந்த வீடியோ கண்டினியூ பண்ண வேண்டாம். கசப்பு ஓரளவுக்கு எங்களுக்கு பிடிக்குங்கிறவங்க நீங்கள் பாருங்கள். ஆனால் இந்த கசப்பு தெரியாமல் நான் பண்ணுறேன். இந்த பேரை கேட்டாலே எல்லாத்துக்கும் கசக்கும். இது பேர் சுண்டைக்காய். இந்த சுண்டைக்காயிலே 2 வகை இருக்குது, கறி சுண்டைக்காய், கசப்பு சுண்டைக்காய்
சுண்டைக்காய்ன்னு இருக்குது. நீங்கள் வந்து வாங்கி பார்க்குறப்ப அந்த கசப்பு சுண்டைக்காய் தான் நமக்கு வந்து பெஸ்ட்டு மெடிசினல் வேல்யூ. கறி சுண்டைக்காயும் நல்லா தான் இருக்கும், பட் அந்த கசப்பு சுண்டைக்காய் அளவுக்கு ஒரு இது டேஸ்ட் இருக்காது. நானும் அந்த சுண்டைக்காய் வாங்குறப்ப வாயில் போட்டு பார்ப்பேன். கசப்பு சுண்டைக்காய் வந்து விலை ஜாஸ்தி, கறி சுண்டைக்காய் வந்து விலை கம்மி. இதை வாங்கி நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம அந்த பொரியலும் பண்ணிக்கலாம், ப்ளஸ் நம்ம வந்து அந்த தயிரில் காய வச்சு நம்ம வந்து சுண்டைக்காயை யூஸ் பண்ணலாம். அந்த சுண்டைக்காயை வச்சு நான் ஒரு அங்காய பொடின்னு ஒன்று பண்ணுவோம், அதுவும் நான் உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் நான் வந்து எப்படி பண்ணணும் சொல்லி காமிக்கிறேன். இன்றைக்கி வந்து அந்த சுண்டைக்காய் பொரியல் பண்ணுறேன். பார்க்குறவங்க வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் பண்ணுற கமெண்ட் தாங்க எனக்கு வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு வாரத்துக்கு முன்னாடி 1/2 kg கிட்டத்தட்ட அரைப்படி கசப்பு சுண்டைக்காய் வாங்கி அதில் வந்து ஒரு கரண்டி மஞ்சள் தூள், ஒரு கரண்டி கல் உப்பு, 10 பச்சை மிளகாய் போட்டு நல்லா குலுக்கணும். நல்லா குலுக்கி அதை வந்து ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர்லேயோ அல்லது ஒரு கண்ணாடி பாட்டிலையோ போட்டு ஊற வச்சிடணும். வச்சுட்டு ஒரு வாரத்தை நல்லா ஊறிடும். இன்றைக்கி நான் பண்ண போகிற ரெசிபி, நம்ம வந்து ஒரு சட்டி எடுத்துகிட்டு அந்த சட்டியில் வந்து அந்த ஊறப்பட்ட சுண்டைக்காயில் எங்கள் வீட்டுக்கு தேவையான அளவு கொஞ்சோண்டு ஒரு 50 கிராம் சுண்டைக்காய் எடுத்து அதில் வந்து முதல்ல எண்ணெயில் வந்து கடுகு உளுத்தம் பருப்பு நம்ம பொரியலுக்கெல்லாம் தாளிப்போம்னா அதே போல் தாளித்து அந்த சுண்டைக்காய் அப்படியே தூக்கி போட்டு அந்த தண்ணியோடு போட்டுக்கலாம். தண்ணி இருக்கும், ஏன்னா நம்ம உப்பில் ஊற வச்சதுனால தண்ணியில் ஊறுறப்பல தான் இருக்கும், நிறைய தண்ணி இருக்கும். அந்த தண்ணியோடு எடுத்து விட்டுக்கலாம் நம்ம. அப்புறம் அதில் கொஞ்சோண்டு இந்த காரத்துக்கு கசப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காக நான் வந்து கொஞ்சோண்டு தனி மிளகாய் பொடி ஒரு 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டினவுடனே அந்த தண்ணி வத்துற வரைக்கும் கொஞ்சோண்டு அப்படி கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடணும். தட்டு போட்டு மூடி வச்சது எதுக்குன்னா அந்த சுண்டைக்காய் டொப்புன்னு வெடித்து அந்த தட்டுக்குள்ளேயே தான் வெடிச்சுக்கும். சப்போஸ் நம்ம தட்டு மூடாமல் இருந்தால் அந்த வெளியே வந்து நல்லா வெடித்து நம்ம மூஞ்சியில் கூட பட்டுரும். அதுக்காக நல்லா தட்டை போட்டு கேஸை சிம்மில் வச்சிடணும். கேஸை சிம்மில் வைக்கிறது தான் இங்கே மெயின் பாயிண்ட். வச்சுட்டு கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து நம்ம வந்து அதை வந்து வெயிட் பண்ணலாம். 5 மினிட்ஸில் வந்து எல்லாமே அந்த சவுண்டு அடங்கின உடனே தட்டை மூடி எடுத்துட்டிங்கன்னா இந்த சுண்டைக்காய் பொரியல் ரெடி. இந்த சுண்டைக்காய் பொரியல் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் கூட ஆகலை. வந்து பாருங்கள் எவ்வளோ எம்மியாக வந்துருக்கு பாருங்கள். அந்த சுண்டைக்காய்க்கும் இந்த சுண்டைக்காய்க்கும் எவ்வளோ வித்தியாசம். கறி சுண்டைக்காய் வந்து வேறு மாதிரி இருக்கும், பார்த்தாலே அது வேறு மாதிரி இருக்கும். இது நல்லா பழப்பழான்னு இருக்கும், பார்த்த உடனே ரொம்ப வந்து ஒரு எம்மியாக இருக்கும், நல்லா ஸ்மெல் இருக்குது. இல்லை பெருங்காய பொடியும் போட்டுக்கலாம், ஏன்னா சுண்டைக்காய் பயங்கர வாயும், அதனால் பெருங்காய பொடி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அப்படியே எடுத்து நான் வந்து இப்போ வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். இந்த சுண்டைக்காய்க்கு முன்னே ஹச்சுவாது பைரோலியாவது எதுவுமே கிடையாது, சூப்பராக இருக்கும். வயிற்றில் உள்ள எல்லா கிருமிகளும் இறந்து போயிடும். அதுக்கு அடுத்தாப்பில் நான் வந்து ஒரு வயிறே நமக்கு ரொம்ப க்ளீன் ஆகிருங்க. வயிற்றில் என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் சுண்டைக்காய் தான் வந்து ஒரு மருந்து. இந்த சுண்டைக்காயை வந்து காய வச்ச சுண்டைக்காயை பொடியை வச்சு சூப்பராக வயிற்று கோளாறு எல்லாத்தையுமே நம்ம க்ளீனாக இது பண்ணிடலாம். என்னோடய அடுத்த வீடியோ வந்து ஒரு புதுவிதமான பொங்கல். அந்த பொங்கல் வந்து நிறைய பேர் பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரில, நான் திருநெல்வேலி சைடில் சூப்பராக பண்ணுவோம். அதில் வந்து என்னுடைய ஒரு அவேர்னஸ் வீடியோ ப்ளஸ் ஒரு என்னுடைய ஏற்பட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி அந்த ரெசிபியோடு சேர்த்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேயா, டாட்டா, பை பாய்.